மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிரடியான மாற்றங்களை சந்தித்து வருகிறது. ஆர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதும், கத்தாரில் திரவ எரிவாயு உற்பத்தி நிறுத்தப்பட்டதும் இதற்கு முக்கிய காரணங்களாகும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவதால் பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், தென்கொரியா போன்ற நாடுகளில் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி பெட்ரோல், டீசல் விலையில் அதிரடி மாற்றங்களை சந்தித்து வருகிறது. வங்கதேசம், இந்தியா, சீனா, ஜப்பான், தாய்லாந்து மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் விலை ஏற்றத்துக்கான அழுத்தத்தை சந்தித்து வருகின்றன. மேலும் எண்ணெய் உற்பத்தி நாடான ஈரான், ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளின் ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலையேற்றத்தால் பல நாடுகளில் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்து வருவது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பாகிஸ்தான் அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு 55 ரூபாய் உயர்த்தியுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதிய விலை நிலவரப்படி பெட்ரோல் லிட்டருக்கு 321 ரூபாய் 17 காசுகளுக்கும், டீசல் 335 ரூபாய் 86 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடுமையான நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் மக்கள் மத்தியில் இந்த திடீர் விலை உயர்வு அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் பெரிய அளவிற்கு ஏற்றம் இல்லை என்றாலும் சற்று ஏற்றத்தை கண்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் மக்கள் தவிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்போதைக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. எனினும் கத்தாரின் LNG உற்பத்தி நிறுத்தம் காரணமாக LNG விநியோகத்தில் அழுத்தம் ஏற்பட்டு வருவது மட்டும் இல்லாமல் LPGயின் விலையும் ஏற்றம் காண தொடங்கியுள்ளது. இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்தியா எந்த நாட்டிடம் எண்ணெய் வாங்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் நடந்து வரும் போர் காரணமாக உலக அளவில் பல்வேறு நாடுகள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.